ஸ்க்ரீன். பா இல்ல ஜெரத். இப்போ வந்துருச்சு ஜெரத். ம். மிலோட ஓது பாபு. கேத்தல. கேத்தல. போன கிளாஸ்ல எப்படி ஓத சொன்னேன்? நீட்டி சொன்னீங்க ஜெரத். இப்படியே சொன்னேன் பாத்தீங்களா? அது மறந்துட்டு. நான் அப்படி சொல்லல. போன கிளாஸ்ல நீங்க ஓத வேண்டி ஸ்டைல சொன்னேன் நான். இந்த ஸ்டைல நீங்க ஓதணும் சொல்லி. என்ன ஸ்டைல் அது? தெரியல ஜெரத். பாத்தீங்களா? பாத்தீங்களா? மறந்துட்டீங்களே. அப்படி எனக்கு ஓய் தெரியல. அது நீங்க ஒன்று கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்கணும், ப்ரிப்பேர் ஆகணும். கிளாஸ்ல வந்து மட்டும் மோதி முன்னுக்கு வரையல. அது உங்களோட தாத்தியை பாருங்க. உங்களோட தாத்தி வீட்டில் என்ன சரி டைம் எடுத்து சரி எப்படி ஓத பார்க்குறாள். அப்படி டைம் எடுத்தா தான் நிர்வாணா நாங்கள் டெவலப் ஆகலும். வெண்டைக்கு நீங்க என்ன ஓகே சொல்லி ஜெரத். தெரியான்னு சொல்லிட்டு அப்ப தெரியா நானும் இப்படி ஆன்சர் பண்ணி தான் இருப்பேன். தெரியாத அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்லி தரல அப்படியா? நீங்க தெரியாதுன்னு சரி சொல்ல சரி. தெரியாதுன்னு சொல்றதுல மீனிங் என்ன? ஆ, என்ன மீனிங்? சரி நீங்க சரி நீங்க சொல்லி தரல அப்படியா? அதான் மீனிங். இல்ல ஜெரத். அப்ப என்ன மீனிங் அதுல? இல்ல ஜெரத். தெரியாது நீங்க சொல்ற ஆன்சர் மீனிங் என்ன? நான் உங்களுக்கு சொல்லி தரல, இந்த பாடம் படிப்பிக்கல, அதான் மீனிங். இல்ல ஜெரத். ம். பக்கத்துல தாரு பெரிய சண்டை ஒன்று போற மாதிரி சத்தமாக்கிது. தாத்தா இல்ல ப்ரிப்பேர். இல்ல. தாத்தா ப்ரிப்பேர் ஆகி கொண்டீங்களா? உங்களோட அக்கால் ஆமா ப்ரிப்பேர். ஜெரத். இந்த போன கிளாஸ்ல நான் சொன்ன விஷயம் என்னென்றால் இருப்பானா ஒவ்வொன்றையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். மிச்ச நேரம் டைம் எடுத்து கெப் எடுக்க கூடாது. அவசர அவசரமா ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு போகணும். சில நேரத்துல நீட்டுறதுகள், எழுத்துற வடிவங்கள்ல பிளவிடக்கூடாது என்று பல விஷயங்கள் நான் சொன்னேன் நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு. ஆமா ஜெரத். ம். அதெல்லாம் வரணும். இப்ப நீங்க த ல க ல என்று சொல்லிட்டு அப்படி நிக்குது, ஸ்டாப் வாங்கிக்கப்படாது. அடுத்த 2 3 செகண்ட்ஸ்ல அடுத்த ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே Understand? ஜெரத். ஸ்டார்ட் பண்ணுங்க பாபு. ட்ரை பண்ணி பாருங்க. கேத்தல. கேத்தல. பெய்னி. பெய்னி. கூனு. கூனு. கீரை. கீரை. நீட்டுங்க நீட்டுங்க. கீ லவ். ரை. கீ ரை. நீட்டுங்க நீட்டுங்க. ஓகே ஜெரத். கேத்தல. கேத்தல. பைனி. பைனி. ஆ கூனு. வில வில நான் சொன்னனே, அடுத்ததை ஸ்டார்ட் பண்ணணும், பட் சரியா போகணும். பை தி பை நீ அப்படியே வரும். இல்ல ஜெரத். நீங்க உச்சரிச்சது ஒன்று மாதிரி ஓதுனது ஓர மாதிரி எது சரி எது பிள்ளை எனக்கு விளங்குது இல்ல எது பிள்ளைன்னு சரி நீங்க கண்டுபிடிக்கணும். கேத்தல. கேத்தல. ம். பெய்னி. பெய்னி. பை கூனு. நீ கூனு. பை நீ ஓட வேணும் ஓட கீரை. வேணும். நீ பை நீ என்று ஓடக்கூடாது. பை நீ பை நீ. ஓகே ஜெரத். கேத்தல. கேத்தல. பெய்னீனு. இந்த பை நீ கீரை. பிள்ளை. கீரை. விளங்குதா பேசுறது? வளர்ந்து ஜெரத். ஆ. இன்னொரு சொல்றேன் ஜெரத். ஆ. கேத்தல. கேத்தல. பைனி. பைனி.
பை நீ கீரை பை கீரை. நீ அந்த நீங்க ஃபுல்லா நீட்டி முடிங்க அது போற இடத்துக்கு வாங்க. நீ கீரை கீரை. கிரை கே கிரை அது போல கீரை 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 கிரை என்ன போயிடப்படாது அது போல. ஓகே சார். கேத்தல கேத்தல. பை நீ பை நீ கீரை கீரை. கீரை அதான் போல கீரை 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 நீட்டி எடுக்கணும். ஓகே சார். கேத்தல கேத்தல. பை நீ பை நீ பை பூ நீ போதாது. கேத்தல கேத்தல. அது பை விளங்கிக்கோ. நீ. யாரு இருப்பானா பை கேத்தல 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 ஓட இல்லையே. இப்ப நீட் நீட் டைம் எடுத்து சொல்றீங்க தானே. கேத்தல கேத்தல அந்த டைமிங் ஒன்று எடுத்து சொல்றீங்க தானே. அதே ஸ்டைலுக்கு ரெண்டாவது பை நீ பை நீ எண்டத்தையும் டைம் எடுத்து சொல்லணும். ஓகே சார். திரும்பி சொல்றேன் சார். போதும். கேத்தல கேத்தல. பை நீ பை நீ கூனு கூனு கீரை கீரை. லவ் லி லவ்லி. ஊ இ லவ்லி ஊ பிள்ளை. இ. பாத்தீங்களா 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 நிறைய பேர் வருது. இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன் ட்ரை சார். பண்ண ட்ரை பண்ண ட்ரை பண்ண ட்ரை பண்ணுங்க. கேத்தல கேத்தல. வேலை ல கேத்தல ஒவ்வொரு எழுத்தா போங்க. அவசரப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஓகே ஒவ்வொரு எழுத்து தான் ல கேத்தல. ஓகே சார். கேத்தல கேத்தல. ம் பை நீ பை நீ கூனு கூனு கீரை கீரை. லவ் லி லவ்லி. லவ் லி அது போல ஊட்டிய லவ் லி லவ் லி அப்படி ஆகிக்குது. பாத்தீங்களா. இளையராஜா. ம் லவ் ல லவ் லேன்னு ஆ ல எழுதிருக்கிறேன். அப்ப லீன்னு போக கூடாதுண்ணா. ஓகே சார். ம் கேத்தல கேத்தல. பை நீ பை நீ கீ கூனு கூனு கீரை கீரை. லவ் ல லவ் ல. லவ்ல ஆ ஊட்டிய ஆ ஊட்டிய. எத்தனை வாரம் ரிப்பீட் பண்ணிக்கிறீங்க. ஒரு தடவை சிரத். ஆ எது சிரத்? எத்தனை தடவை அந்த பாடத்தை ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிறீங்க. தெரியல சிரத்.
அத்தனை முறை ரிப்பீட் பண்ண படி ஓடியா. அச்சரத். அதுக்கு என்ன செய்யணும், இது ஹோம்ஒர்க், இந்த பாடம் இது புதிய பாடம் அல்ல. போன கிளாஸ்ல அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணி தரப்பட்ட பாடம், புதிய பாடமா இது? இல்ல அச்சரத். இல்ல, அப்ப என்ன செய்யணும் இருப்பானா, கிளாஸ்ல வந்து ஒரு தடவைக்கு மேலதிகமாக ஓத வைக்கப்படாது. ஃபர்ஸ்ட் டைம் சரியா ஓதி போயிடணும். அதுக்கு ஓகே ப்ராக்டிஸ் தான் அச்சரத். பாடம் முக்கியம். சரியா? நல்லா ரெடி ஆகணுமா? ஓகே அச்சரத். டைம் எடுத்து டெய்லி ரெடி ஆகும். நைட்டு தூங்க முன்னுக்கு ஓதிட்டு பார்த்துட்டு தூங்குங்கோ. அடுத்த நாள் மார்னிங் ஸ்கூலுக்கு போக முன்னுக்கு ஓதி பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போங்க. ஏன்னா நாளைக்கு கிளாஸ் இருக்குது, அப்போ நாளைக்கு டைம் இல்லை, செல்லப்படாது, பார்க்கல கேட்கலன்னு செல்லப்படாது. தூங்குறதுக்கு முன்னு கட்டாயம் பார்க்கணும். திருப்பி நாளைக்கு தூங்கி எழுமினத்தோட ஒரு முறை பார்த்து ஒரு முறை நல்லா திக்காம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சு தான் போகணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே அச்சரத். ம். அக்கா அதே மாதிரி சொல்லு.